ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கலில் பால் ஊற்றி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து கழுவி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு எம்டி கடாய் வச்சுட்டு அதில் நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதில் பாதி, அதாவது அரை கப் அளவு பச்சை பருப்பு சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதோ இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு எம்டி குக்கரில் கரெக்டாக 1, 2 டம்ளர் அளவு பால், அடுத்து 2.5 கப் அளவு தண்ணி. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து வச்சோமோ அதே கப்பில் தான் நம்ம இதெல்லாம் அளக்கணும். 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி இப்படி மேலே வர டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க பச்சரிசி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பச்சை பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை மூடி வச்சிடலாம். ஸோ குக்கரில் பொங்கல் வெந்துட்டுருக்கு. அது ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். அப்படி வரத்துக்குள்ளே மீன்வைல் நம்ம இங்கே சக்கரை பொங்கலுக்காக பாகு காய்ச்சிடலாம். பாகுக்கு கரெக்டாக நான் 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்படி கரைச்சிக்கலாம். பதம்லாம் தேவையில்லை. அந்த வெல்லம் நம்ம சேர்த்துருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப்பை விட கம்மியாகவும், இல்லை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் விட அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் பொங்கலை கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அதை எடுத்து பொங்கலில் ஊற்றிடலாம். பொங்கலில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி. தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சோண்டு நெய், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து பொங்கலில் கொட்டிடலாம். அடுத்து திராட்சை, கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இப்படி திராட்சை போட்டு வறுத்து அதையும் பொங்கலில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் முந்திரி பாதாம்லாம் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி.